இந்த வரலாறின் சிறப்பு வந்து இப்போ ஐயா சொல்கிறாரு. நான் நீங்கள் உட்காருங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, நீங்கள் உட்காருங்க. இந்த கோயிலோட வரலாறை பற்றி சொல்லுங்க ஐயா. இது 3 மன்னர்கள் ஆண்டிருக்காங்க. இந்த கோயிலோட வரலாறு நமக்கு அதிகமாக படித்ததில்லை. தெரிஞ்ச வரையிலும் சொல்லுங்க ஐயா. அதுக்கு பிற்பாடு 3 பிற்பாடு இந்த நந்தி வந்து இந்த ஓடைக்கு அந்தப்புறம் இருந்தது. இந்த நந்தி வந்து அந்த ஓடைக்கு அந்தப்புறம் இருந்தது. பாண்டி மன்னர் வந்துதான் இந்த நந்தியை கொண்டு வந்து இங்கே ஒரு வேளாங்கண்ணிலேருந்து ஒரு சாமியார் வந்து இதை எடுத்து இங்கே கொண்டு வந்து வச்சு மீனாட்சி முன்னுக்கு வைக்கணும், சிலை முன்னுக்கு, அப்போத்தான் நல்லா இருக்கும் இந்த கோயிலோட வரலாறுன்னு சொல்லி கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கு பிற்பாடு ஒரு சும்மா சாணா பேனா சொக்கலால் பெடி வந்து ஒரு மண்டாப்பிடி பண்ணுவாங்க. அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக இது பூரா காடுங்கம்மா, இது பூரா காடு. இந்த கோயிலோட இடமே இவ்வளோதான். அப்புறம் இந்த கோயிலுக்காக எல்லாம் விட்டு கொடுத்து இந்த மாதிரி பண்ணி இந்த திருவிழா மாதிரி நடக்கணும். நமக்கு ஊருக்கு கும்பமோசம் அண்ணன் பாண்டிய மன்னர் ஆண்டதுனால அதனால அந்த கோயிலுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி இந்த கோயில் இந்த இடத்துக்கார கொஞ்சமாக கிரயத்தை கொடுத்து ஒரு பிரமாண்டமான இப்போ இதோட திருக்கல்யாணம் இப்போத்தான் நடந்து முடிஞ்சிச்சு. சித்திரை நம்ம திருக்கல்யாணம் அடுத்து பிரதோஷம் நடக்கும். வருஷத்துக்கு சனி பிரதோஷம் வந்து வருஷத்தில் 2 வட்டம் தான் வரும். சனி பிரதோஷத்துக்கு கூட்டம் ஓவராக வரும். சாதாரண பிரதோஷத்துக்கு சைஸாக ஆள் வருவாங்க, வந்து கும்பிட்டுட்டு போவாங்க. ஆனால் புதுசாக டெய்லி விடியத்தில் நடக்கும். சாயங்காலமும் திறந்து விளக்கு போட்டு 9 மணி வரைக்கும், காலம்பரை வந்து 10 மணி வரைக்கும் இருக்குது. அப்புறம் கோயிலை நிறைய சாத்திடுவாங்க. இந்த ஊர் மக்களை கேட்குறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ உள்ள மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி இந்த கோயில் தான் இருந்தது. வந்து அண்ணன் தம்பி 3 பேர் இங்கே இருந்துருக்காங்க. இந்த கோட்டையில் குலச்சேரி கோட்டை மன்னர் இருந்து பெரிய பெரிய ஆளாகமே நம்ம ஒரு இடத்துல இருக்க முடியாது, எங்கேயாவது பிரிஞ்சு போனோம்னு ஒரு மன்னனை கேட்டிருக்காரு. ஒரு மன்னன் சேலம் கிளம்பிட்டார். அப்புறம் நீ தம்பி நீ எங்கே போனோம்னு, நான் மதுராவரி போனோம்னு பொன்னாடு பசுமையாக இருக்கும். அவர் மதுரைக்கு போயிட்டார். மதுரையில் போய் அங்கே இருக்கவுமே இங்கே இருந்து தான் புடிமண்ணை எடுத்து அங்கே வந்து ஆக மொத்தம் இதுதான் ஆதி காலத்து மீனாட்சி அம்மன் கோயில். ஆரம்ப காலம் இதுதான். எங்கள் சியா இங்கே சொன்னது. நாங்கள் அதுக்கு பிற்பாடு இந்த ஊரில் வந்து எங்கள் அம்மா இந்த ஊர்லேருந்து வந்து கட்டி கொடுத்து இந்த ஊர்லேருந்து ஒரு 33 வருஷம் இங்கே தான் இருக்கு. எந்த இம்மா இருக்கிறனால வரைக்கும் நம்ம வேணால் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல முறையாக வந்து திருவிழாவில் ரொம்ப ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு. அந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் நடக்க மாதிரி இங்கேயும் நடக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். என்ன அன்னைக்கு எங்கே கொடியேற்ற சித்திரை திருவிழாவுக்கு அதே மாதிரி இங்கேயும் கொடியேறு. அதே மாதிரி இங்கே கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது வந்து அங்கே மட்டும்தான். இங்கே வந்து திருக்கல்யாணம் வந்து வந்து அந்த முளைப்பாரி அது இது கொண்டு வந்து போய் இந்த சாமியை நான் சோடிச்சு உள்ளே இருக்குல்ல, இப்போ பார்த்தீங்கல்ல, அதை சப்பரத்தில் வச்சு சோடிச்சு, இந்த சப்பரத்தில் சோடிச்சு ஆற்றுக்கு அந்த புறம் வைகாத்து வருது. அந்த ஆற்றை போய் அம்மா போய் தாண்டி மலை வரைக்கும் நேரம் ஏற்படுத்தணும். அங்கே என்ன நினைச்சது அதே மாதிரி கரெக்டாக பண்ணிட்டு வந்து சோறா அழகாக வந்து எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமாக. நன்றி ஐயா. நாங்கள் வந்து இங்கே வேறு ஒரு விஷயமா வந்தோம். இருந்தாலும் இந்த மீனாட்சி அம்மனோட வரலாறு புதுசாக இருந்துச்சு. இந்த மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிறது இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. இதன் மூலியமாக மற்றவங்களுக்கும் இதன் மூலியமாக சொல்கிறோம். வந்து என் ஜரீஸ்னு சொல்கிறீங்கம்மா, உள்ளதபடி யார் எதை வந்து வேண்டுறாங்களோ கண்டிப்பாக இது வந்து உறுதியாக. எனக்கு 35 வருஷம் வர அவையிலங்களை தான் படுத்தேன். ஐயர் அங்கே கொடுப்பார். நான் அந்த பையன் என்ன கல்யாணம் ஆகலை, 23 வயசு வீடு கட்டிட்டு அடுத்த வைகாசியில் அவருக்கு. அதனால் எதை யார் வந்து ஒரு கிழமையை வச்சு வர்றாங்களோ அது நல்லது. கல்யாணம் இல்லாதவங்களுக்கு, குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது, ஒரு கடகணியில் வியாபாரம் வரல, இந்த மாதிரி இருக்கிறதுலாம் சால்வ் ஆகி நல்ல முறையாக வந்து பார்க்கலாம் ஐயா. வச்சியில் துணிமையாக எடுத்து தேங்காய் வாங்கி அவசியம் வச்சு சிறப்பாக நாங்களும் வேண்டிட்டு போகிறோம். நல்லபடியாக நடந்தால் திருப்பி நாங்கள் கண்டிப்பாக வரோம். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். விடியலை நோக்கி சாந்தி. இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா குலசேகரப்பட்டின கோட்டை, குலசேகர கோட்டைன்ற ஊரில் இருக்கோம். இந்த கோயில் என்னன்னா
மீனாட்சி அம்மன் கோயில் ஆதி காலத்தில் இங்கே தான் மீனாட்சி அம்மனின் நீங்களே சொல்லுங்கள் ஐயா, அப்படியே தெளிவாக சொல்லுங்கள். அப்படியே நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். அந்த கோயிலை சுற்றுப்பிரகாரம் பார்த்துட்டு வருவோம். அப்படியே பாருங்கள். சொல்லுங்கள் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள் ஐயா. பேர் செல்லையா. 35 வருஷமாக நான் தான் காவல் இருக்கேன். இன்னைக்கு அதனால் இன்னைக்கு ஒரு தோசை பண்ணி நம்ம காலை பயிர் இருக்குது. அதனால் அப்படியே முடிச்சுட்டு விட்டு ஐயர் அவங்க சாப்பிட போயிருக்காரு. அப்படியே வந்து இப்படியே வாங்க, அப்படியே சுற்றி வாங்க. நான் வந்து வள்ளி தெய்வானோட முருகன் இருக்காரு. வள்ளி தெய்வானோட முருகன் பார்த்துருங்க, நல்லா பார்த்துருங்க. அதனால் இது வந்து முருகன் போகிறது இங்கே வந்து வாங்க. அடுத்து விசாலாட்சி அப்படி இப்படியே வாங்க. ஐயா அவரோட பேர் என்னங்க ஐயா? உங்கள் பேர்? என் பேர் செல்லையாம்மா. ஓகே, ஐயாவோட பேர் சரியா? இவர் தான் எங்களுக்கு எல்லா கோயிலையும் சுற்றி காமிச்சிருக்காங்க. இது குருநாதர். இவர் குருநாதர். ஆமாம். இது பிரம்மம். பிரம்மம் பிரம்மம் தான் இப்போ புதுசாக வச்சது. பிரம்மம் வேணும்னு சொல்லாமல் பிரம்மம் வச்சாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மா சரஸ்வதி 2 பேருக்குமே இந்த கோயிலில் தனித்தனியாக ஒரு மண்டபம் மாதிரி கட்டி அதில் வச்சுருக்காங்க. சண்டீஸ்வரே உள்ள போய் எடுங்க. சண்டீஸ்வரே வந்து சண்டீஸ்வரே துக்கையம்மா. துர்க்கையம்மன். துக்கையம்மா. அடுத்து வந்தால் அங்கே தாமரையில் இருக்கிற அம்மா லக்ஷ்மி தேவிங்களா? லட்சுமி தாமரை. இவங்கெல்லாம் அவங்க தோல் பண்ணுங்க. இந்த கோயில் இந்த ஊரோட பேர் என்னங்க? குலசேகரம் கோட்டை. குலசேகரம் கோட்டை. குலசேகர கோட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் லக்ஷ்மி தேவி. இங்கே இந்த கோயிலில் சிறப்பு என்னென்னா பிரம்மா இருக்கிறாங்க, லக்ஷ்மி தேவி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அதோட 9 நவக்கிரகங்கள். 9 நவக்கிரகங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இது என்னங்க அந்த சாமி? இது சிவன் பார்வதி வந்து ஒரு அமைப்பு இருக்குது. அப்படியே பார்த்துட்டிங்களா, இதுக்கும் அப்படியே இருக்குது. அப்படியே பார்த்துட்டே வாங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, ஆதி காலத்தில் மீனாட்சி அம்மன் கோயில் தோன்றுவதற்கு முன்னே இந்த இதுதான் மீனாட்சி அம்மன் கோயிலாக இருந்ததாக சொல்கிறாங்க. இதோட பிடிமண் எடுத்து தான் வந்து கோயிலில் இருக்குது. அந்த ஞாயிற்றுக்கிழமை பூசை நடக்கும். தேய் அஷ்டமி சொல்கிறாங்கல்ல, ஆமாம், அந்த பூஜை இங்கே நடக்கும். இந்த சாமி பேர் என்னங்க? பைரவர். காலபைரவரா? காலபைரவர். காலபைரவருக்கு இங்கே விசேஷம் நடக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சாமி பிரசாதம் கொடுக்குறாங்க சாமி. இங்கே பார்த்தீங்கன்னா மீனாட்சி சொக்கநாதர் தனியாகவே இருக்காங்க. அக்கா இது சூரியகாந்தி சாமி பூ கொடுக்குறாங்க பாரு, வாங்கிக்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. சரஸ்வதிக்குன்னு இங்கே கோயில் தனியாக இருக்குது. இந்த கோயிலோட வரலாறு சொல்லுங்க ஐயா. ஆதி காலத்தில் அந்த கோயில் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட சிற்ப அலங்காரங்களை பார்த்தீங்கன்னா ஒன்றொன்றும் அவ்வளோ ஒரு நடராஜன் ஆடுமம்பலத்தில் உள்ள இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சூரிய பகவான், சந்திர பகவான் எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லா சிலைகள் விக்னேஸ்வர விநாயகர். இங்கே பாருங்க 3 முக விநாயகர். கோபுரத்தை எடுத்துட்டேம்மா.